மரவள்ளி கிழங்கு வெங்காய போண்டா எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ள போய் பாருங்க. தேங்க்யூ. இன்னைக்கு நமக்கு ஸ்நாக்ஸ் என்ன செய்ய போறோம்னாக்கா நல்ல ஸ்பெஷலான மரவள்ளி கிழங்கு வெங்காயம் போண்டா செய்ய போறோம். நல்ல ஹெல்த்தியான இது மரவள்ளி கிழங்கு தெரியும். நம்ம என்ன டிஷ் வேணாலும் இது செஞ்சுக்கலாம். போண்டா சூப்பரா இருக்கும். நல்லா கழுவிட்டு இப்படி சீவிங்க. பெரிய சீவில் வச்சு சீவிங்கப்பா நல்லா இருக்கும். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து இந்த பாருங்க நீட்டி தான் வச்சுக்கணும். குட்டி குட்டியாக தான் நல்லா இருக்கும் போட்டாவுக்கு. வீட்டில் அரைச்சி வச்ச பச்சை மாவு இது எல்லா மாவும் இதில் கலந்துருக்கு. அதனால இதை போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ இது வெங்காயம் கிழங்கு எல்லாம் அந்த அளவு போட்டுங்க. நாங்கள் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கோம். எல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. அதனால நிறைய போட்டுருக்கோம். இது மொறுமொறுப்பு காட்டி அரிசி மாவு கொஞ்சம் போடுறது வேற ஒன்றும் இல்லை. எவ்வளவு அதான் சொன்னேன் எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுதோ அதை போட்டு. இதில் கருவேப்பிலை நல்லா பொடியாக இருந்துச்சுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா பொடிசாக இருந்துச்சுங்க. அப்புறம் வந்து இஞ்சி பொடிசா நல்ல பொடிசாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பூண்டு நைஸாக இருந்துச்சுங்க. அவ்வளோதான் இதுக்கு போட வேண்டியது. இதில் ஆல்ரெடி இந்த மாவில் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால கம்மியாக உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சம் போட்டுக்குவோம். பார்த்துட்டு போட்டுங்க. வெங்காயத்துலாம் போட்டால் ரொம்ப உப்பு போட்டால் கறிக்கும். பார்த்து போட்டுங்க எதாக இருந்தாலும். அதெல்லாம் கொஞ்சம் வாசத்துக்கு போட்டுக்குவோம். அவ்வளோதான். இதில் கிழங்குல ஆல்ரெடி தண்ணி இருக்கும். வெங்காயம் தண்ணி தான். அதனால நீங்கள் எவ்வளோதுக்கு எவ்வளோ தண்ணி தான் போட்டால் சூப்பராக இருக்கும். பறிஞ்சிட்டு குழம்பு நல்லா பறிஞ்சாச்சு. நான் இப்போ குட்டி குட்டி பாலா போட்டு எண்ணெய் ஊற்றி காயுது. குட்டி குட்டி பாலா போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துட்டாக்க நல்லா சூப்பர் மரவள்ளி கிழங்கு வெங்காய போண்டா ரெடி. நல்லா டீ போட்டு வச்சுக்கிட்டு இதை சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். பசங்களுக்கும் கொடுக்கவும் நல்லா இந்த அளவுக்கு போட்டுங்க. நல்லா வேகணும். நல்லா ரொம்ப ஐயில் வச்சுடாதீங்க. கொஞ்சம் குறைச்சாவே வச்சுங்க. இப்படி சிம்மில் வச்சுட்டு நல்லா ப்ரௌன் ஆகிங்க. ஐயில் வச்சா உள்ளே கொஞ்சம் வேக மாதிரி இருக்கும். அதனால சிம்மில் வச்சாக்கா இந்த நேரத்துக்கு நல்லா இருக்கும். அப்படியே சூப்பராக இருக்கும். நல்லா சிம்மில் வச்சாக்க நல்லா பொறுமையாக நல்லா வேகும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சிம்மில் வச்சு நீங்கள் வேக வச்சுன்னு வச்சிங்களா என்னென்ன இழுக்காது. நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுக்கும். உள்ளே நல்லா வெந்திருக்கும். அதுதான் அது போடுறது. ஐயில் வச்சா தீனி தான் போகும். வேகாது. இதை எடுத்துக்கலாம். ஓகேதா கொண்டு சத்தத்தை எப்படி இருக்கும் நல்லா. ஏன்னா நம்ம இந்த சிம்மில் வச்சாக்கா இந்த மாதிரி சத்தம் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஒரு பொருள் இருக்கும். அதுதான் சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லைங்க சாப்பிட்டு போட்டுட்டு வேற ஸ்கூல் போயிருக்கான். பாப்பா மரவள்ளி கிழங்கு வெங்காயம் போட்டால் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் எங்களுக்காண்டி செஞ்சுருக்கோம். இன்னும் மிச்சம் எடுத்து வச்சுருக்கோம் சூடாக போடுறதுக்காண்டி. வாங்க மரவள்ளி கிழங்கு வெங்காயம் போட்டால் சாப்பிடலாம் சுட சுட. இதை ட்ரை பண்ணுங்க. பிள்ளைங்களுக்கு நம்ம எல்லாம் சாப்பிட்லாம் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு மரவள்ளி கிழங்கு நிறைய செய்யலான்னு இன்னும் நிறைய வீடியோ போடுறத பாருங்கள். தேங்க்யூப்பா. அது இல்லை பார்க்கலாமா?